நீங்க ஒரு ஹிந்தி படம் ஆகட்டும், இங்கிலீஷ் படம் ஆகட்டும், ஒரு தெலுங்கு படம், அதர் லாங்குவேஜ் படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலான்னு போயிருப்பீங்க. உங்களுக்கு புரியாத பாஷையா இருந்தாலும் நீங்க சப்டைட்டில வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்பி போயிருப்பீங்க. பட் அங்க போய் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடந்திருக்கும். சப்டைட்டில்ஸ்லாம் ஸ்க்ரீன்ல கட் ஆயிருக்கும். இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆஸ்பெக்ட் ரேஷியோ. அதாவது ஃபிலிம்ஸ் வந்து விதவிதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ 1.85:1, 2.35:1 இந்த மாதிரி விதவிதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணுவாங்க. பட் நம்ம ஸ்க்ரீன் வந்து சேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இல்லைன்னா, அதாவது ஒரு படத்தை வந்து 2.35:1 அந்த வைடு ஃபீல்டில் வந்து ஷூட் பண்ணிவிட்டு படத்தை டிஸ்பிளே பண்ணுற ஸ்க்ரீன் வந்து சேம் ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்? க்ராப் ஆகும். அதுதான் அந்த தேட்டரில் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ மேபி நீங்கள் பார்த்த அந்த படம் வந்து ஒரு 2.35:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் எடுத்த படமாக இருக்கலாம். பட் அந்த தேட்டரில் வந்து ஒரு 16:9 ஒரு 1.85:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவோட ஸ்க்ரீன் இருந்திருக்கும். ஸோ அதனால் மீதி இருக்கிற ஏரியாஸ் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறதை வந்து அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே வர மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்திருக்காது. பட் இது வந்து தேட்டர்ஸ் சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்திருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நான் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பேசிகிட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன? அண்ட் மோரோவர் நான் எதுக்கு அதை பற்றி பேசணும்? காரணம் இருக்குது. அண்ட் தட் இஸ் மெயின்லி ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ், நாட் ஜஸ்ட் கேமரா ஃபோட்டோகிராஃபர்ஸ், மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய பேர் உங்களோட ஃபோனில் வந்து அந்த கேமராவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9 ஆர் ஃபுல் ஆர் 3:4 இந்த மாதிரி வேறு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வச்சு ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. பட் என்ன ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோட்டோகிராஃப்ஸை எடுக்கணும், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் ஆஸ்பெக்ட் ரேஷியோவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எஸ், ஆரம்பிக்கலாமா? ஹே ட்ரை, வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்பெக்ட் ரேஷியோனா என்ன? உங்கள் ஃப்ரேம் ஆகட்டும், உங்கள் கேமரா ஆகட்டும், ஆர் உங்களோட டிஸ்பிளே டிவைஸ் ஆகட்டும், அதில் நீங்கள் பார்க்குற வீடியோ ஆர் ஃபோட்டோ அதோட லென்த் இன்ட்டு ஹைட் ரேஷியோ, அதுதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. உங்கள் ஃபோன் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபோனோட கேமராவில் தெரிகிற லென்த் இன்ட்டு ஹைட் ரேஷியோ. ஆர் உங்கள் டிவி எடுத்துக்கோங்க, உங்கள் டிவியில் டிஸ்பிளே ஆகிற வீடியோவோட லென்த் இன்ட்டு ஹைட் ரேஷியோ. ஸோ பேசிக்கலி ஒரு இமேஜ் ஆகட்டும், ஒரு வீடியோ ஆகட்டும், இந்த ரெண்டு ஃபார்மேட்டோட லென்த் இன்ட்டு ஹைட் ரேஷியோ தான் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த வீடியோ ரெண்டு எட்ஜஸ்லேயும் பிளாக் அவுட்டாக இருக்குது, ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கே, ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு காரணம் இந்த 3:2 ரேஷியோ தான் இந்த கேமராவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ. கேமராவோட சென்சாரோட சைஸோட ரேஷியோ வந்து 3:2. ஸோ நம்ம ஃபுல் சென்சாரை வந்து ரீட் அவுட் பண்ணி ஒரு வீடியோவை எடுத்தால் அது வந்து இப்படி தான் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். நமக்கு வந்து அந்த வைடு ஃபீல் கிடைக்காது. பட் வீடியோஸ்க்கு வந்து இந்த மாதிரி க்ராப் பண்ணி எடுக்கிறப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்காது இல்லையா? இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கொடுத்தா உங்கள் ஃபோனில் எம்டி ஸ்பேசஸ் இருக்கும், அது வந்து ஒரு குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தராது. ஸோ அதனால தான் வீடியோஸ் ஆகட்டும், ஃபிலிம்ஸ் ஆகட்டும், ஜஸ்ட் கேமராவோட சென்சார் சைஸ்க்கு ஷூட் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வீடியோஸ் இந்த சென்ஸ் நீங்கள் பார்க்குற சீரியல்ஸ் ஆகட்டும், படங்கள் ஆகட்டும், டிவியில் எந்த டெலிவிஷனில் நடக்கிற எந்த ஒரு ப்ரோக்ராம் ஆகட்டும், எல்லாமே வந்து 2:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இல்லாமல் 16:9லையோ இல்லை 1.85:1, 2.35:1 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸில் இருக்குது. ஸோ எஸ், இதுதான் ஆஸ்பெக்ட் ரேஷியோட பேஸ். ஸோ இப்போ நம்ம தள்ளிடலாமா? ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ வீடியோஸ்க்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் ரேஷியோவை மாற்றி நம்ம ஷூட் பண்ணுறதாகட்டும் ஆர் டிஸ்பிளே பண்ணுறதாகட்டும், ஆல் இஸ் குட். ஃபோட்டோகிராஃபர்ஸ் இன்றைக்கி ஃபோனில் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து உங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 4:3 16:9 ஆகட்டும், ஃபுல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஆகட்டும், அந்த மாதிரி விதவிதமாக ஷூட் பண்ணுறீங்க. இது வந்து ஓகேவா இல்லையா? ஸோ நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோஸ் இருக்கும். 1:1, 3:4, 9:16 ஆர் ஃபுல். ஸோ இந்த மாதிரி 4 விதமான ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கும். அதில் நம்ம ஃபோனோட கேமராவோட ஆக்சுவல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 3:4. மற்றது எல்லாமே ஜஸ்ட் ஸ்க்ரீனை க்ராப் தான் பண்ணுது. விச் மீன்ஸ் ஃபோனோட சென்சரோட ஃபுல் பிக்சலை யூஸ் பண்ணாமல் பாதி பிக்சலை கட் அவுட் பண்ணி மீதி இருக்கிற பிக்சல்ஸை மட்டும் யூஸ் பண்ணி தான் ஃபோட்டோ எடுக்குது. ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்னோட ஃபோனில் வந்து என்னோட ஆஸ்பெக்ட் ரேஷியோஸை மாற்றி ஃபோட்டோ எடுக்க போகிறேன். நல்லா நோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கரண்ட்டாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 3:4 இருக்குது. இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9:16 மாற்றி ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஃபுல்லாக வச்சு இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நான் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன்.
3/4 இருக்கிறப்போ கீழே என்னெல்லாம் தெரியுதுன்னு பாருங்க. 9:16 ஆக்குறப்போ அந்த பில்டிங் வந்து பாதி கட் ஆகுது. ஃபுல் செலக்ட் பண்றப்போ அந்த பில்டிங் இன்னும் ரொம்ப கட் ஆகுது. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் ஆக்சுவலி கிராப்பிங் த இமேஜ். ஸோ இந்த 3 வீடியோவும் பக்கத்துல பார்க்கும்போது நமக்கு இன்னும் இது கிராப் தான் பண்ணதுங்கிறது கிளியரா தெரியுது. பட் இந்த இஷ்யூ ஐபோன்ல கிடையாது. ஸோ ஐபோன்ல அதே மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு எடிட் கிளிக் பண்ணி கீழே வந்து கிராப்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கிராப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேல வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்மளால செலக்ட் பண்ண முடியும். அதுல ஒரிஜினல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்க போனோட ஃபுல் சென்சார்ல எடுக்கப்பட்ட போட்டோவை உங்களால ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ கிராப்ட் இமேஜ் கிடையாது, ஃபுல் போட்டோவை ரிட்ரீவ் பண்ண முடியும் ஐபோன்ல. பட் ஆண்ட்ராய்டில் இதே மாதிரி நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போட்டோவை நான் இப்போ வந்து 9:16 ஆஸ்பெக்ட் ரேஷியோல போட்டோ எடுக்கிறேன். நல்லா க்ளோஸ் போய் எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ எடிட் கொடுத்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்ற ட்ரை பண்ணலாம். ஒரிஜினல் கிளிக் பண்ணா நோ சேஞ்சஸ். சரி 3:4 செக் பண்ணி பார்க்கலாம்னா பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கிராப் தான் பண்ணுதே தவிர ஜூம் அவுட் பண்ணி ஃபுல் ஆஸ்பெக்ட் ரேஷியோ நமக்கு கொண்டு வரல. ஸோ அதனால நீங்க ஒரு மொபைல் போட்டோகிராஃபர் ஆண்ட்ராய்ட் போன்ல தான் போட்டோ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா 3:4 ஆஸ்பெக்ட் ரேஷியோல போட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட்ல உங்களுக்கு தேவையான மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கோ இல்ல ஃபேஸ்புக்கோ எந்த அப்ளிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்ககிட்ட ஃபுல் பிக்சல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களால அந்த போட்டோவை சூப்பரா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ் டைப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூஸ் டூ ஹிட் தட் லைக் பட்டன் அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ரைப்ல சேர்ந்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். until then bye bye.